வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனைப்படியும் அவர்களுடைய தலைமையில் அவருடைய முன்னெடுப்பில் நடைபெறுகிற இந்த மிக முக்கியமான ஒரு மாநாடு 12 வருடங்கள் கழித்து மீண்டும் அதே மாமல்லபுரத்தில் நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த மாநாட்டில் மிக முக்கியமான பாடல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. அவ்வாறு வெளியிடப்பட இருக்கிற பாடல்கள் முதலாவது பாடல் இன்றைய தினம் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த பாடலை அறிமுகப்படுத்தி இந்த மாநாட்டின் நோக்கங்களை விலக்கி கூறுமாறு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் மாமல்லபுரம் மாநாட்டுடைய தலைவருமான நம்முடைய மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனைப்படி இந்த மாநாடு நடைபெறும். இந்த மாநாட்டின் முக்கிய கோரிக்கைகள், இந்த மாநாட்டின் தேவைகள்: தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், அதன் அடிப்படையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அதேபோன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும், அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப, சமூக பின்தங்கிய நிலையில் ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சமூக நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும், பட்டியலின சமுதாயத்திற்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் நிலவுகின்ற மது போதை கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் மிக 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 பின்தங்கிய மோசமான நிலையில் இருக்கிறது. அந்த 20 மாவட்டங்களில் 15 மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். இந்த வட மாவட்டங்கள் குறிப்பாக இந்த திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், தருமபுரி, இது போன்ற வேலூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த ராணிப்பேட்டை, இது போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. கல்வியில கடைசி இடங்களில் இருக்கிறது. சுகாதாரமே இல்லாத மாவட்டம். தனிநபர் வருமானம் மிக 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 தமிழ்நாட்டில் மிக குறைவான பகுதி இந்த வட மாவட்டங்கள். மனித வளர்ச்சி குறியீடுகள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸஸ், இதுல பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கு இந்த மாவட்டங்கள். தொழில் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது. ஆனால் மதுவில் முதலிடத்தில் இருக்கிறது. குடிசையில் அதிகமாக இருப்பது வட மாவட்டங்கள். இப்படி இருந்தும், ஆட்சியாளர்களுக்கு இது தெரிந்தும், இவ்வளவு காலமாக ஆண்டும் இதை நிவர்த்தி செய்ய எந்த நடவடிக்கைகள் நடக்கல. இந்த மக்களை, இங்க இருக்கின்ற வாழ்கின்ற வன்னியர்கள், பட்டியலின மக்கள், இவர்களை வாக்கு வங்கிகளாக இவ்வளவு காலமாக பயன்படுத்தி இவர் முன்னேற விடாமல் இவ்வளவு காலமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முன்னிலைப்படுத்திதான் வருகின்ற 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே மாநாடை நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் பல முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றோம். நல்ல நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே நிகழ்ச்சிகளை நாங்கள் அங்கே நடத்த இருக்கின்றோம். அதில் பாடல்கள் வெளியிட இருக்கின்றோம், பல பாடல்கள். அதில் ஒரு பாடல், முதல் பாடல் இன்னைக்கு நம்ம உங்கள் முன் வெளியிட இருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்தது இன்னொரு 3-4 நாட்களுக்கு பிறகு அடுத்த பாடல் பல்வேறு நிகழ்வுகள் மாநாடு முன்னோட்டமாக செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த முன்னோட்டம் தான் இன்று ஒரு பாடலை வெளியிட்டு, இந்த பாடல் எல்லாருக்கும் இங்க இருக்க இந்த சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள், தம்பிகள், தங்கைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் நீங்க அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்களே போடுங்க, வீடியோ போடுங்க. இது அவசரமா நேற்று தான் பாடல் தயார் நிலையில வந்துச்சு, நேற்று மாலையில. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணிருக்கிறோம், அவசரமா பண்ணிருக்கிறது. அதுவும் சொல்லிடுறேன் நான். அதனால இது முழுமையான வீடியோ கிடையாது, பாடல்கள் முழுமையான பாடல்.
அதுக்கப்புறம் அந்த காட்சி வந்து விடுன்னு அதுக்கு இன்னும் அடுத்தது வரும். இப்போதைக்கு சும்மா ஒரு லிரிக்ஸ் மட்டும் போட்டிருக்கு. அதெல்லாம் அடுத்தது நம்ம ஷேர் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சமூக நீதி நிலைநாட்ட இந்த மாநாட்டிற்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து பல நிபுணர்கள், அதாவது பல முக்கியஸ்தர்கள்லாம் வர இருக்கின்றார்கள். ஆந்திரா, கர்நாடகாவில் உள்ள நம்முடைய அமைச்சர்களும் இங்கே வர இருக்கின்றார்கள். அதனால முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு, சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற இந்த மாநாட்டிற்கு அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும். நன்றி. சார்ஜ் நிற்கல சார். அதனால லேப்டாப் மாற்றி டெஸ்டிங் ஒரு லேப்டாப் எவ்வளோ அது 4 மினிட்ஸ் ஃபுல் ஸ்க்ரீன் வைங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வைங்க. அழைக்கிறார் அழைக்கிறார் நம் அழைக்கிறார் அழைக்கிறார் நம்ம அன்புமணி அண்ணன் நம்மை அழைக்கிறார். வா 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 போர் முரச கொட்டிக்கிட்டே புறப்பட்டு வா வா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அழைக்கிறார் அழைக்கிறார் நம்ம அன்புமணி அண்ணன் நம்மை அழைக்கிறார். வா 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 போர் முரச கொட்டிக்கிட்டே புறப்பட்டு வா வா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் வாங்க, பாட்டாளி மக்கள் நாட்டை ஆளனு வாங்க.
நம்ம எதிரி எடுப்பா ஓட்டம் தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அண்ணனோட ஆட்டம் அவர் சொன்னா கேட்கும் கூட்டம் நம்ம காட்டலாம் முன்னோட்டம் தம்பிகளை புறப்படுங்க தங்கைகளை புறப்படுங்க அண்ணன் மாரை புறப்படுங்க அக்கா மாரை புறப்படுங்க நம்ம அண்ணன் அன்பு மணி அழைக்கிறார் வாங்க பாட்டாளி மக்கள் நாட்டை ஆளனு வாங்க நம்மை அழைக்கிறார் வா 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 போர் முரச கொட்டிக்கிட்டே புறப்பட்டு வா வா தம்பிகளை புறப்படுங்க தங்கைகளை புறப்படுங்க அண்ணன்மாரை புறப்படுங்க அக்காமாரை புறப்படுங்க நம்ம அண்ணன் அன்பு மணி அழைக்கிறார் வாங்க பாட்டாளி மக்கள் நாட்டை ஆளனு வாங்க பாடுபட்டு பிழைக்கும் நம்ம பாட்டாளிங்க கூட்டம் ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்பா ஓட்டம் தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அண்ணனோட ஆட்டம் அவர் சொன்னா கேட்கும் கூட்டம் நம்ம காட்டலாம் முன்னோட்டம் தம்பிகளை புறப்படுங்க தங்கைகளை புறப்படுங்க அண்ணன்மாரை புறப்படுங்க அக்காமாரை புறப்படுங்க நம்ம அண்ணன் அன்பு மணி அழைக்கிறார் வாங்க பாட்டாளி மக்கள் நாட்டை ஆளனு வாங்க பாட்டாளி மக்களின் வாழ்வு செழிக்கவே போராடும் அன்பு மணி அண்ணன் அழைக்கிறார் பாட்டாளி கூட்டத்தை கூட்டாளியாக்கிய மருத்துவர் ஐயாவும் நம்மை அழைக்கிறார் சித்திரை முழு நிலவு திருவிழாவில் கூடுவோம் நம்முடைய உரிமைகளை உறக்க பாடுவோம் உலகம் திரும்பி பார்க்க ஓரணியில் திரளுவோம் சொந்த மண்ணை காக்க வாங்க கூடுவோம் அதிகாரம் கிடைச்சா தாங்க நாம யாருன்னு தெரியும் இங்க நாம போராடி ஜெயிச்சா தாங்க தமிழ்நாட்டிற்கு விடியல் இங்க எழுச்சியோடி எழுதுவா முடிச்சா நீயும் பார்த்துவா கடலைய போலவா கணக்கில்லாம கூடவா யாருடா நீ யாருடா ஓ வரலாற பாருடா போருடா பெரும் போருடா உன்னை வெல்வதீங்க யாருடா தம்பிகளை புறப்படுங்க தங்கைகளை புறப்படுங்க சாதிவாரி கணக்கெடுத்த எடுத்திட சொல்லியே பாட்டாளி மக்கள் கூடி நடத்தும் மாநாடு கட்சிகளை கடந்துதான் பாட்டாளி சொந்தங்கள் தலைமுறை நலனுக்காக கூடும் மாநாடு மாமல்லம் கடற்கரையே மக்கள் கடலாகணும் மாவீரன் கூட்டம் ஒன்று நாடே சொல்லணும் வங்காள விரிகுடாக வைக்கலாக மாறணும் வன்னிய வம்ச கொடி பானை மோதலும் கிழக்கு ஆசியா கண்டத்தையே நம்ம முன்னோர்கள் ஆண்டாங்கடா அடிமை போல் கைகட்டியே நாம வாழ்வதே அவமானண்டா சிங்க போல நம்மள அன்புபடி அழைக்கிறார் உனக்கு எனக்கு சேர்த்துதான்
அழைக்கிறார் அழைக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அன்புமணி அண்ணன் நம்மை அழைக்கிறார். வா 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 போர் முரச கொட்டிக்கிட்டே புறப்பட்டு வா வா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் வாங்க, பாட்டாளி மக்கள் நாட்டு ஆளனு வாங்க. பாடுபட்டு உழைக்கும் நம்ம பாட்டாளிங்க கூட்டம், ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்பா ஓட்டம். தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அண்ணனோட ஆட்டம், அவர் சொன்னா கேட்கும் கூட்டம், நம்ம காட்டலாம் முன்னோட்டம். தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் வாங்க, பாட்டாளி மக்கள் நாட்டு ஆளனு வாங்க. பாட்டாளி மக்களின் வாழ்வு செழிக்கவே போராடும் அன்புமணி அண்ணன் அழைகிறார். பாட்டாளி கூட்டத்தை கூட்டாளி ஆக்கிய மருத்துவர் ஐயாவும் நம்மை அழைக்கிறார். சித்திரை முழு நிலவு திருவிழாவில் கூடுவோம், நம்முடைய உரிமைகளை உறக்க பாடுவோம். உலகம் திரும்பி பார்க்க ஓரணியில் திரளுவோம், சொந்த மண்ணை காக்க வாங்க கூடுவோம். அதிகாரம் கிடைச்சா தாண்டா நாம யாருன்னு தெரியும், இங்க நாம போராடி ஜெயிச்சா தாண்டா தமிழ்நாட்டிற்கு விடியல் இங்க. எழுச்சி ஓட்டி எழுதுவா, முடிச்சா நீயும் பாடுவா, கடலைய போலதான் கணக்கு நாம கூடவா. யாருடா நீ யாருடா, ஓ வரலாற பாருடா, போருடா பெரு போருடா, உன்னை வெல்வதிங்க யாருடா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திட சொல்லியே பாட்டாளி மக்கள் கூடி நடக்கும் மாநாடு. கட்சிகளை கடந்துதான் பாட்டாளி சொந்தங்கள் தலைமுறை நலனுக்காக கூடும் மாநாடு. மாமல்லம் கடற்கரையே மக்கள் கடலாகணும், மாவீரன் கூட்டம் ஒன்று நாடே சொல்லணும். வங்காள விரிகுடாக வைக்காலாக மாறணும், பன்னிய வம்ச கொடி பானை மோதலும். கிழக்கு ஆசியா கண்டத்தையே நம்ம முன்னோர்கள் ஆண்டாங்கடா, அடிமை போல் கைகட்டியே நாம வாழ்வதே அவமானண்டா. சிங்க போல நம்மள அன்புமணி அழைக்கிறார், உனக்கு எனக்கு சேர்த்துதான் ஓய்வின்றி உழைக்கிறார். யாருடா நீ யாருடா, ஓ வரலாற பாருடா, போருடா இது போருடா, உன்னை வெல்வதிங்க யாருடா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்கமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் வாங்க, பாட்டாளி மக்கள் நாட்டு ஆளனு வாங்க. பாடுபட்டு உழைக்கும் நம்ம பாட்டாளிங்க கூட்டம், ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்ப ஓட்டம். தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அண்ணனோட ஆட்டம், அவர் சொன்னா கேட்கும் கூட்டம், நம்ம காட்டல முன்னோட்டம்.
பிஎம்கே அஃபிஷியல் டிஎன் அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் இது இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. அது லிங்க் எல்லாருக்கும் இப்போ வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணும். @PMK அஃபிஷியல் டிஎன் அப்படின்றதையும் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.